வந்து ஹாப்ஸ் அண்ட் ஷா. இது 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இப்பதான் தமிழ்ல அப்டேட் ஆயிருக்கு, தெளிவான ஆடியோட அப்டேட் ஆயிருக்கு. இந்த படம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த படத்தை வந்து ஒன்லைன் ஸ்டோரியா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வைரஸை வந்து அவங்க எப்படி வந்து அதிக பேத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாம 2 பேர் சேர்ந்து தடுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 பேத்துக்கும் பிடிக்காது, இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறத தடுக்கிறாங்க. நம்ம ராக்கோட ஃபேமிலியும் ஜேசன் சாந்தோனோட ஃபேமிலியும் சேர்ந்து எப்படி இந்த விஷயங்களை நம்மளுக்கு முன் வைக்கிறாங்க அப்படின்றத ஒரு வித்தியாசமா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இத்ரிஸ் எல்பா வந்து இதுல வந்து வித்தியாசமான ஒரு சோல்ஜரா நடிச்சிருப்பாரு. ஒரு வித்தியாசமான படம் நம்ம பார்த்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஹாப்ஸ் அண்ட் ஷாப்ஸ் சொல்லலாம். ஏன்னா அது ஃபாஸ்ட் அண்ட் த ஃபியூரியஸோட தழுவல் தான். அந்த 2 கேரக்டர், முக்கியமான 2 கேரக்டரை எடுத்து இந்த படத்துல போட்டிருப்பாங்க. ஒரு அருமையான ஆக்ஷன் மூவி அப்படின்னா கொடூரமான ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கும் இந்த படம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தவங்க இன்னொரு திருப்பி கூட பாருங்க, அவ்வளவு சூப்பரான படம். நம்ம அடுத்ததா பார்க்கறது வந்து ஜுமான்ஜி தி நெக்ஸ்ட் லெவல். இதுவும் 2019 ரிலீஸ் ஆன படம் தான். ஒரு ஃபேண்டசி ஃபேமிலி அட்வென்ச்சர் மூவி கூட சொல்லலாம். இந்த ஜுமான்ஜின்ற கேம்ல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே உயிரோட்டமா வெளிவந்தா என்ன நடக்கும், அவங்க உயிரோட்டமா நின்று விளையாண்டா என்ன நடக்கும், அவங்களுக்கு என்னென்ன நடந்ததை அவங்க எப்படி ரீகலெக்ட் பண்ணி திருப்பி அந்த கேமை முட்டி எப்படி வெளியே வர்றாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கான்செப்ட். 2098 வந்த ஜுமான்ஜி மாதிரி இல்லாம இந்த ஜுமான்ஜி 2 பார்ட்டுமே அவ்வளோ அருமையா எடுத்திருப்பாங்க. தமிழ் டப்பிங்கும் சூப்பரா கலக்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. 3D எஃபெக்டும் சூப்பரா இருக்கும். நம்ம ராக் வந்து இதுல வந்து அவர் சொல்லவே வேணாம் ஆக்ஷனுக்கு, இருந்தாலும் இந்த படங்கள்ல அவ்வளவு அருமையா தத்ரூபமா பக்காவா நடிச்சிருப்பாரு. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்திருந்தாலும் திருப்பி ஒரு தடவை பாருங்க, அவ்வளவு சூப்பரான படம். ராக் நடிச்சு 2003 ரிலீஸ் ஆன படம் தான் தி ரன் டவுன். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் டு தி ஜங்கிள் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பேரை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வேணும்னு சொன்னதுனால இந்த படத்துக்கு ரன் டவுன் பேரை வச்சு இப்ப திருப்பி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இந்த படத்துல வந்து நம்ம ராக் வந்து ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்றவராகவும் அவருக்கு வந்து கார்டியனாகவும் இருப்பாரு. இவரோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ அதாவது ஸ்டீவ்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு, அவரை வந்து பிடிச்சி கொண்டாந்து அவங்க அப்பாட்ட ஒப்படைக்கிறது அவங்க வேலை கொடுத்துருப்பாங்க. அந்த வேலையை அவர் எப்படி கரெக்டா பண்ணாரு, அந்த ஸ்டீவுக்கு வில்லன் ஒருத்தர் இருப்பான் அந்த ஏரியாவுக்கு, அந்த வில்லனை வந்து எப்படி இவர் எதிர்க்கிறாரு, அது போக அங்க இருக்கிற புதையல வந்து இவர் எப்படி கண்டுபிடிச்சு அந்த ஹீரோவையும் அந்த ஊர் மக்களையும் அந்த வில்லன்ட்ட இருந்து எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கான்செப்ட். அவரோட கேரக்டர் பக்காவா அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ஒரு சூப்பரான கேரக்டரா இருக்கும். WWF விட்டுட்டு ஹாலிவுட்டுக்கு என்ட்ரி ஆகும்போது இவர் நடிச்ச படம் இந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு. நிறைய வசூல் சாதனையும் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் அருமையா இருக்கும். காட்டுக்குள்ள இவர் நடிச்ச நடிப்புகள் எல்லாமே அவ்வளோ அசாதாரணமா நடிச்சிருப்பாரு. ஒரு டூப்பு கூட போடாம இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆயிருக்கு. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை பாருங்க. ஏன்னா இந்த படம் தமிழ் டப்ல இருக்கு. அவ்வளவு காமெடியாகவும் ஒரு நேச்சுரலிஸ்டிக் மூவின்னு கூட இந்த படத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இது வரைக்கும் பார்க்கலன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துருந்தாலும் இன்னொரு ஒரு தடவை பாருங்க, தப்பே இல்லை. அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.